ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி மெக்கானிக் சேனலில் இன்றைக்கி நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா E422 வந்து எரர் கோடு. இந்த சாம்சங்கில் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த E422 சிம்பிள் மாற்றி மாற்றி வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அவுட்டோரில் வந்து கேஸ் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேஸ் செக் பண்ணிக்கணும். இது வந்து என்ன கேஸ்ன்னு பாருங்கள். 410 போட்டிருக்குங்களா. 410 வந்து 120லேருந்து 140 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் 100 90 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த E4 அந்த எரர் கோடு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த சாம்சங் மாடலில் வந்து அவுட்டோரில் வந்து சென்சார் வராது. உங்களுக்கு இன்வெர்டர் மாடல்னாலே அவுட்டோர்லேயே சென்சார் வரும். 3 சென்சார், சில இதில் 4 சென்சார் அப்படி வரும். ஆனால் இந்த மாடலில் வந்து அவுட்டோரில் சென்சரே வராது. நீங்கள் ஒன்றா பிரித்து பார்த்துங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் சென்சாரே வரலனா, இந்த கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டோரில் வந்து அந்த சென்சரில் எதனா டஸ்ட் அடைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த சென்சரை மாற்றினா சரியாக போயிடும் இந்த ப்ராப்ளம். அது எப்படி மாற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஏசி ஆன் பண்ணால் 10 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் கழிச்சு தான் இந்த எரர் கோடு வரும். நம்ம என்ன பண்ணோம், ஆன் பண்ணி மேலே போய் பார்க்கணும் ஐஸ் கட்டு தானே. ஸோ ஐஸ் கட்டலை அப்படின்னா நம்ம இன்டோர் கட்டிக்கலாம். கேஸ்லாம் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சும்மாட்டியும் போட கேட்டக்கூடாது. சாம்சங்கில் 2 ஸ்க்ரூ தான் வரும் எப்போதும். கீழே 2 ஸ்க்ரூ. ஸ்க்ரூ கட்டிட்டு மேலே வந்து டாப் தூக்கிங்க. மேலே அதுக்கப்புறம் இதை இப்படி தூக்கணும். கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த டாப் ஷீட்டை கேட்டுங்க, இல்லை உடைச்சிருப்பீங்க. அப்படியே எடுத்துடக்கூடாது. முதல்ல இந்த ஜாக் ரிலீஸ் பண்ணிக்கணும். ஜாக் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கணும். இது வந்து ரூம் சென்சர். ரூம் சென்சர் எப்படின்னா, இப்போது 24 டிகிரி உள்ளே வைக்கிறீங்க. இது சென்டிகிரேட் ரிமோட்டில் 24 டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அவுட்டோர் கட் ஆஃப் பண்ணிவிடும். ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் செட் பண்ணுறது இது ஒன்று இருக்குது பாருங்க. இது பேர் காயில் சென்சர். இந்த காயில் சென்சர் என்ன பண்ணுன்னா, சப்போஸ் கேஸ் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபார்மேஷனாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இது கட் ஆஃப் பண்ணி விடும் அந்த கம்ப்ரஸரை. அப்படி கேஸ் கம்மியாக இருந்து ஓடினே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரூம் கூலிங் வராது அந்தளவுக்கு சரியா. அப்போ என்ன ஆகும், கம்ப்ரஸர் வந்து சீக்கிரம் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காயில் சென்சர் ஒன்று வைக்கிறாங்க, கம்ப்ரஸர் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு. இதோட வேலை வந்து ரூமில் கூலிங் வந்தால் மட்டும்தான் கட் ஆஃப் பண்ணிக்கணும் இதோட சென்சர். அதுதான், புரியுதுங்களா. இந்த சென்சரில் சப்போஸ் எதனா டஸ்ட்டு எதனா இருந்தால் இந்த E4 எரர் காமிக்கும். இதில் டஸ்ட்டு எதுவுமே இல்லை. நம்ம வந்து சென்சரை மாற்றி பார்த்துடலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளக்கை பிடிக்குங்க. ப்ளக்கை பிடுங்காமல் வைக்காதீங்க. இந்த ஷீட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த போர்டை இப்படி இழுக்கணும். இழுத்தாலே வந்துடும். இழுத்து வந்தேன். இதை பாருங்கள், ரூம் சென்சர் காயில் சென்சர் ரெண்டும் ஒரே ஜாக்கில் இருக்கும். இந்த ஜாக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி பிடுங்கினா போதும். இதுதான் இதுதான் அந்த ஜாக்கு. இது வந்து புது சென்சரு. நம்ம இப்போ இதை மாட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாக் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே சொருவேன். அவ்வளோதான், சின்ன கிளிப் மாடல் தான். சொருவிட்டு என்ன பண்ணோம், இந்த காயில் சென்சர் இருக்குது பாருங்கள், இதில் சொருவி விடுங்க அழகா. இது வந்து டாப் ஷீட் போடும்போது தான் நம்ம போட முடியும். இந்த போர்டை அப்படியே உள்ள தள்ளிங்க.
அது கீழே லைட்டாக காடி இருக்கும், மேலேயும் கீழேயும் காடி இருக்கும். கரெக்டாக அந்த காடியில் உட்கார வச்சா மட்டும்தான் உள்ளே போகும், இல்லை சாதாரணமாக போகாது. இந்த போர்டெலாம் வந்து செம காஸ்ட்லி. இது எப்படி இருந்தாலும் 6000 மேலே தான் வரும் ஒரிஜினல் போர்டுனா. இது பண்ணும்போது பார்த்து கை வைங்க, உடச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து இது ஃபயர் கேஸு, ரொம்ப ரிஸ்க்கான கேஸு. கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கவங்க, ஒரு அசிஸ்டன்ட் மெக்கானிக் இந்த மாதிரி கை வைங்க. இப்படி பண்ணலான்னு சொன்னேன், உங்களை பண்ண சொல்லலை இப்படி. ஏன்னா பண்ணிக்கின்னு ஃபயர் கேர் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் மார்ச்சில் கூட போய் படுக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும், வெடித்து சதறணும். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஏசியில். அதுக்கப்புறம் போட்டுட்டு ஸ்க்ரூ போட்டுங்க. இப்போ சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் செக் பண்ணணும். கேஸ் கம்மியாக இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும், ஐஸ் கட்டினா. அதுக்கப்புறம் அவுட்டோரில் சென்சார் கிடையாது, இன்டோர் சென்சரில் டஸ்ட்டு எதுனா படிஞ்சிக்க தான் பார்க்கணும். சப்போஸ் படியில் சென்சர் டஸ்ட் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சென்சர் இதை காயில் சென்சர் மாற்றி விட்டாலே உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு போச்சுன்னா போர்டு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் தான் கொடுக்கணும். சர்வீஸ்லாம் காஸ்ட் அதிகம் ரொம்பவே. அது இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் போர்டு ரிப்பேர் ஆச்சுனாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான் உங்களுக்கு, நான் இன்வெர்ட்டர் மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு. இப்போ மறுபடியும் அதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஜாக்கு வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த சென்சரை இது வழியாக விட்டுறணும். இந்த சென்சர் தூக்கி இங்கே வச்சிடணும். இந்த சென்சர் மாற்றியும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு போகலன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுது. ஆனால் மோஸ்ட்லி இதுவே சரியாயிடும். ஏன்னா இது ஃப்ரெண்டு வீடு தான், நான் பண்ணேன். இந்த போர்டை கைட்லாம் பார்த்தேன், சர்வீஸ்க்கு எடுத்துன்னு போகலான்னு. சரி ஒரு சான்ஸ் ஒன்று, சரி மாற்றி பார்க்கலாம், இந்த சென்சர் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு மாற்றி பார்த்தேன், செட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இது செட் பண்ணியாச்சு. இதை உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லணும் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இல்லை ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ போட்டு வேண்டியது தான். ஏசிலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஃபில்டரை வாஷ் பண்ணிக்கங்க, ஃபேனை துடைச்சிங்க. இதுதான் மெயின்டெனன்ஸு. நீங்கள் ஃபேனை துடைக்கலாம், ஃபேனில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் உள்ளே போயிடும். ஃபில்ட்ரு நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே போச்சுன்னா ஃபில்ட்ரையும் தாண்டி காயிலுக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு. ஏசி கூலிங்கும் கம்மியாகிடும், கரண்ட் பில்லும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் உங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா கோல்டு, இருமல், ஃபீவர் இந்த மாதிரி அடிக்கடி வரும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே காலையில் ஃபில்டரை வாஷ் பண்ணிக்கிங்க, ஃபேனை நல்லா துடைச்சிங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபேனை, இதில் எவ்வளோ டஸ்ட்டு, இதை பாருங்கள். இந்த டஸ்ட்டு என்ன ஆகும்னா, இது மேலே ஃபுல்லாக சக்கிங் பாட்டு, இந்த ஃபேனில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போய் உள்ளே எடுத்துக்கும். நீங்கள் கரெக்டாக பெட்டு கீழே தூங்குவீங்க, அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே தான் வரும். நம்மளுக்காவது மூக்கில் கொஞ்சம் ஸ்கின் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு அது இருக்காது, டேரெக்டாக மூக்கில் வந்து எஃபெக்ட் ஆகிடும். அதில் தான் சின்ன குழந்தைங்க அடிக்கடி கோல்டு பிடிக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இனிமேல் வந்து E4 ஏரர் வந்து காமிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணி தொலைங்க. ஓகே, பாய் கைஸ்.